கடகராசி நண்பர்களே, சன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பயம் கலந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். என்னென்னா, இந்த சனி பயிற்சி சொல்கிறாங்க, சனி பயிற்சி வரப்போகுது, மீனராசிக்கு சனி போக போகிறாரு. அந்த மீனராசிக்கு போகிற சனி எங்களுக்கு என்ன பண்ணுவார்? இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு இருக்குன்னா, கடந்த 2.5 ஆண்டுகளாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் சனி பகவான் கடகராசினருக்கு. என்னுடைய பார்வையில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு 7.5 சனி 7.5 ஆண்டுகளில் எந்த விதமான நெருக்கடிகளை ஏற்படுத்துவாரோ அந்த 7.5 ஆண்டுகளில் உண்டாக்கிடக்கூடிய நெருக்கடிகளை 2.5 ஆண்டுகளில் அஷ்டம சனி கொடுத்து விடுவார். இந்த அஷ்டம சனி காலம் என்பது மிகப்பெரிய கடுமையான நெருக்கடியான காலமா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அஷ்டம சனி முதலில் உங்களுக்கு முடிய போகுதுங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய யோகம் சொல்றது. எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய யோகம்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது. அது ஏன், என்ன நிலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த 2.5 ஆண்டுகளில் கொடுத்த நெருக்கடியில் இருந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கணும், அவர் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு போகின்ற போது ஒரு தெய்வ அருளும் கிடைக்க ஆரம்பிக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். ஒரு புதிய இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், புதிய வீட்டில் குடியேற முடியும், புரியுங்களா? புதிய வாகனம் வாங்க முடியும், வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு போக முடியும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது. அதுக்கு மேல 9ல் சஞ்சாரம் பண்ணி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. ஏக காலத்தில் 3 பார்வைகளாலும் நன்மைகளை வழங்கிடக்கூடிய காலகட்டம் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். எப்படி தெரியுங்களா? அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிகிறது. அப்ப லாபஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற போது லாபத்தை உங்களுக்கு கொடுத்தாகணும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எடுக்கின்ற முயற்சியாகட்டும், அனைத்திலும் லாபம் கிடைக்கணும். இது நாள் வரையில் தடைப்பட்டிருந்த வருமானம் சேரணும். கொடுத்து வச்சிருந்த பணம் இனிமே வரவே வராது என்று எழுதி முடிக்கப்பட்ட கணக்கு கூட இப்ப திரும்ப கைக்கு பணம் வர ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த தொழில் நடைபெற ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். இதுதாங்க உங்களுக்கு யோகமான காலம். இந்த 2.5 ஆண்டு காலம் பாருங்க, மீன ராசிக்குள் சனி பகவான் யோகத்தை உங்களுக்கு உண்டாக போறார். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி தான், உங்களுக்கு சாதகம்தான், புரியுங்களா? பாதகம் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு 10ஆம் பார்வையை 6ஆம் இடத்துக்கு செலுத்துறார். அப்போ இந்த 8ஆம் இடத்து சனி உங்களை படுக்கையில படுக்க வச்சிருப்பாரு, நோய்களுக்கு ஆளாக்கி இருப்பாரு. இப்ப 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கின்ற போது இப்பொழுது உடல்நிலையில் இருக்கின்ற சங்கடங்கள், நெருக்கடிகள், பாதிப்புகள் இல்லாமல் போகும், குறைந்து போகும், மருத்துவ சிகிச்சையால் குணமாகும், இப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக பிரச்சனைகள், வியாபாரத்துல, தொழில உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிந்து போகிடக்கூடிய நிலை ஏற்படும். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியாகும். இந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக காலமாக இருக்க போகிறது. இதை நீங்க நம்பிக்கையோடு எதிர்கொள்ளலாம், நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தலாம், புதிய முயற்சிகளில் இறங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் புதிய அதிர்ஷ்டங்கள், புதிய இடம் வாங்கிறது, வாழ்க்கைக்குரிய செட்டில்மெண்ட் பண்றது, வாகனம் வாங்கிறது, சந்தோஷமாக இருப்பது, எதிர்கால தேவைகளை இப்பொழுது தேடிக்கொள்வது என்பதெல்லாம் இந்த 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார். வாழ்க வளமுடன். நீங்கள் மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். கடகம் ராசினியர்களே, இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைப்பது போன்ற ஒரு சூழல், ஒரு செய்திகள் உங்களுக்கு சொந்தம். அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி என்று கடந்த 2.5 வருடமாக இளம் பிள்ளைகளாக இருந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பட்ட பாடு எக்கச்சக்கமாக இருக்கும். அதிலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, பரீட்சை எழுதினவங்க, வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்க, வெளிநாடு போகணும்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு மாறி மாறி ட்ரை பண்ணவங்க,
என்ன செஞ்சாலும் ஒன்றுமே கடைசியில் உருப்படலையா சார், 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்படி வருத்தப்பட்டவர்கள், பெற்றோரோடும் கூட முட்டி மோதல், வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல, எந்த காரியத்தையும் ஒழுங்காக பண்ணலை, மொத்தத்தில் பார்த்தா நான் ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவோனோன்னு பயந்து போயிருந்த கடகத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது. இந்த அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சுங்கிறதே ஒரு மிகப்பெரிய செய்தி. ஏனென்றால் இந்த அட்டமத்தில் சனி இருக்கிற போது அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய உழைப்பு. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்ல. அதாவது புருஷ லட்சணம் அப்படிங்கிறதே உழைப்பு தானே. இன்றைக்கி தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்குத்தானே போகிறோம். அந்த அடிப்படையில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகள் நினைத்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் பாடுபட்டதற்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் புகழோ சம்பாத்தியமோ இல்லாத ஒரு உழைப்பில் சிக்கி தவித்த காலமெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இது. அதே போல் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு குடும்ப தொல்லைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ளே ஒரு காரியமும் ஒழுங்காக நடக்கலை, என்னென்னமோ வருது சார் போகுது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எல்லாரும் எங்களை பெருமையாக நினச்ச காலமெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் அந்த பேரெல்லாம் போயிடும் போல் இருக்கு. இப்படி என்று பதட்ட சூழ்நிலைகளிலே குடும்ப நிம்மதி கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி அலண்டு உழண்டு போயிருந்த காலச்சூழல் கட்டாயமாக இந்த 29 மார்ச் 2025 கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அடியோடு மாறுகிறது. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் என்ன நடக்கும்? 9ஆம் இடத்துல போய் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, சனி, இப்படி 6 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு சூழலிலே உங்களுக்கு இந்த சனி மாற்றம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வியாழ கிரகமும் சாதகமாக இருக்கிறார். அப்போ இந்த சனி மாற்றம் ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடகடன உங்களோட காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பெரியவர்களாக இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுவுமே நடக்கலையே சார், இப்படியே போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடபுடலாக கல்யாண வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத அளவிற்கு எல்லோரும் பார்த்து பாராட்டும்படி புகழும்படி உங்களுடைய வீட்டு திருமணங்கள் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய காரிய சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒரு 30 வயசுக்கு மேலே பொருளாதார பற்றாக்குறை, நிறைய கடன் பட்டு போயிட்டேன், கடன் இன்னும் கட்ட முடியுமா முடியாதா, ஏதோ கஷ்டப்பட்டு 1-2 சொத்து வச்சுருக்கிறேன், அதெல்லாம் விற்று தான் கட்டணுமா, இப்படி கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானத்தின் மூலமாக சம்பாரித்த காசை வச்சு நீங்கள் அந்த கடனை கண்ணியை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்துடும். நீங்கள் 4 பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நகர முடியும் என்று சொல்லுகிற வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே கடகத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் நேச்சர் உடையவங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதே போல் என்னையும் யாரும் ஏமாற்றக்கூடாது இப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக தர்மத்தின்படி நீதியின்படி உங்கள் வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பை தொடக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் பெயர்ந்த உடனேயே அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி குரு காம்பினேஷன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் வேகமான மாற்றங்கள். இப்போ சனி பகவான் மட்டும் குருவை பார்க்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவானுடைய வேலைகள் துரிதமாக நடக்கணும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதி. உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த லாபங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலை பார்த்து போகின்ற வாய்ப்புகள், வெளிநாடுகளுக்கு உண்டான பயணங்கள், நீண்ட தூரத்தில் வரக்கூடிய தகவல், செய்து வந்த தொழில்களிலே நல்ல முன்னேற்றம், ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரை சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு நல்ல வருமானம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டி வைக்கிறவங்க, கட்டட தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லாருக்கும் பரிபூரண வருமானங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி வந்த உடனே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றங்களை நிகழ்த்துவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போகணும்னா இந்த அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், ஏழைகளாக கூலிகளாக படிக்காதவங்க, வேறு வழி இல்லாமல் உழைக்கக்கூடிய மக்கள் கூட இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு படி நல்ல முன்னேற்றம், மற்றவர்கள் பார்த்து மதிக்கும்படியான தரமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இப்படி நிறைய மாற்றங்கள் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, இடமாற்றங்கள் கட்டாயமாக நடக்கும். வீட்டை மாற்றணும், ஆஃபீஸை மாற்றணும், வேலையை மாற்றிக்கணும், புது ஆஃபீஸுக்கு போகணும், புது வேலைக்கு போகணும்,
இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இப்படிப்பட்ட தங்களை இருக்கின்ற இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு நகர்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதாவது தாங்கள் பெற்றெடுத்த இளம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கும். உடன்பிறப்புகளில் கூட இளையவர்கள் மூலமாக, உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக பெருத்த நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், உதவி செய்கின்ற வாய்ப்புகள், நல்ல தகவல் கொடுக்கின்ற வாய்ப்புகள், பொறுப்பாக அண்ணன் தம்பி சொந்த பந்த உதவிகள் உறவுகள் கூட உங்களுக்கு மிக பரிணாமிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி உண்டு. சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், வயிற்றுக்கோளாறுகள், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளுக்கு மருந்து எடுப்பது, இது சம்பந்தமான வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வயது முதிர்ந்த முதியோர்கள் உங்கள் வீட்டை கடகராசிக்காரர் இருந்தால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த மூக்கில் தொண்டையில் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு மருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதேபோல் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த காது குத்து திருவிழா பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, இப்படிப்பட்ட கோயில்களுக்கு போகிறது, மலையேறி கோயில்களில் போய் ஏதாவது விழா கொண்டிட்டு வர்றது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. இதேபோல் இந்த சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உழைக்கின்ற உழைப்பு, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கடினமான பணிகளை கடினமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும், வார்த்தை பிரயோகங்களில் மிக கவனமாக இருக்கணும். கோவம் வந்தது, எனக்கு இப்படித்தான் பேச தெரியும்னு பேசினா உலகம் ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தபடி, உங்களுடைய வயதுக்கு தகுந்தபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேயும் தாயாதி உறவுகள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி சொந்த பந்தம், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், பூர்வீக சொத்து, குலதெய்வம் கோயில் தகராறு, உள்ளூர் சண்டை, இப்படிப்பட்ட இந்த நிலத்தில் தகராறு, வாய்க்கா தகராறு, இப்படிப்பட்டதில் ரொம்ப மௌனத்தை கடைப்பிடித்து காரியத்தை சாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயற்கையான விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், இப்போ ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, பசும் பண்ணை, பால் பண்ணை, இப்படிப்பட்ட அமைப்புகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். இப்படியான முறைகளிலே இந்த சனி பகவானை பொறுத்தளவு இந்த 25/3/2025க்கு அப்புறமாக ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு மிக பொருளாதார விருத்திகளையும், நீங்கள் யார், எப்படி இருக்கணும், எப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றத்தையும், இந்த அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதிலிருந்து விடுதலை பெறுவதும், இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், கல்வியில் இருக்கக்கூடியவங்க, படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏனென்று கேட்டால் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற காலகட்டத்திலேயே புதனும் சுக்கிரனும் இருவரும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காட்சி என்பது அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கும் அடுத்த முன்னேற்றத்தை பெறுவதற்கும் உண்டான மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது மிக பிரமாதமாக நிறைய நல்லதுகளை நடக்கப் போகுது. அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தையே உங்களுக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய பாரத்தை குறைக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, இயல்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒரு தர்ம சிந்தனைகளோடு, நீதி மார்க்கத்தை கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி நகருகின்ற போது எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை.